தேர்ட் டுட்டோரியல். ஸோ இதில் வந்துட்டு நம்ம HTMLோட லைக் ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் லைக் ஃபார்ம் இல்லாத வெப்சைட் பார்க்க முடியாது. இருக்கும், பட் மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லேயும் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை உங்களோட யூசரை அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகட்டும், ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் பார்க்கலாம் நிறைய இடத்துல. ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இன்டெப்த் HTML எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எஸ், லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா ஃபார்ம் டேக். எந்த HTML ஆகட்டும் ஃபார்ம் டேக்குள்ளே தான் வந்துட்டு ஃபார்ம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்ம் வந்துட்டு லைக் நீங்கள் லைக் எல்லா HTML டேக் மாதிரியும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லேபிள். ஸோ லேபிள்ன்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நேம் என்டர் பண்ணுறீங்க, யூசர் நேம் என்டர் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் லேபிள். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்புட். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்க, நேம் எங்கே டைப் பண்ணுவீங்க, ஒரு இன்புட்டில் தான் டைப் பண்ணுவீங்க. அந்த இன்புட்டை பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு லைக் இன்புட் டேக். ஸோ எஸ், நம்ம இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் லைவ் சர்வர், சைடு வியூ போட்டுக்கிறேன். ஸோ டபுள் சைடு வியூ போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைக் tutorial 3 ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ மென்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா லேபிள் நேம். ஸோ இங்கே நேம்னு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்துட்டு இங்கே வரதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இன்புட்டில் நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ஃபார்மாக சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சேம் வே இமெயிலுக்கு ஒரு இன்புட் போட்டுக்கலாம். அதே சின்டெக்ஸ் தான், லேபிள் இன்புட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய லாங் டெக்ஸ்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பேராகிராஃப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இன்புட் பத்தாது. லைக் இன்புட்ன்றது சின்ன இன்புட் தானே, கீழே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்க்க முடியாது ஒரு 4-5 லைன் போயிடுச்சுன்னா. ஸோ அதுக்கு தான் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ் இருக்கும். லைக் ட்ராக் பண்ணி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் திஸ் ஆல்சோ ஒன் திங். எஸ், இதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இதுக்கு வந்துட்டு இன்புட் டேக் பதிலாக டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற டேக் போடுவோம். ஸோ இன்புட்டை நீங்கள் செல்ஃப் க்ளோசிங் பண்ணலாம், பட் டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு நாட் செல்ஃப் க்ளோசிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செல்ஃப் க்ளோசிங்னா என்ன, லைக் செல்ஃப் க்ளோசிங் இல்லைன்னா என்னன்றதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங்னா ஒரே டேக்கில் அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு அதுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் வரப்போகிறது கிடையாது, அதுக்குள்ளே வந்துட்டு வேறு எந்த HTMLும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதுதான் செல்ஃப் க்ளோசிங். பட் டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங் கிடையாது. தட்ஸ் இட். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபிளுமே செல்ஃப் க்ளோசிங் கிடையாது. ஏன் செல்ஃப் க்ளோசிங் இல்லைன்னா உள்ளே வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு செக் பாக்ஸ் இன்புட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் டு நியூஸ் லெட்டர் அந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. லைக் அது வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பாக்ஸ் கொடுப்பீங்க. நான் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா இல்லையா. ஸோ வந்துட்டு லைக் வெரி சிம்பிள். ஸோ செக் பாக்ஸ் இன்புட். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மல் இன்புட்டில் டைப் வந்துட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும், பட் செக் பாக்ஸ் இன்புட்டுக்கு நீங்கள் செக் பாக்ஸ்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரேடியோ. சேம்வே வந்துட்டு ரேடியோவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 இன்புட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 2க்கும் டைப் ரேடியோன்னு வச்சு, அதுக்கு ஃபார் வந்து ரேடியோன்னு வச்சு 2 இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 இன்புட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேலாக இருக்கலாம், நான் வந்துட்டு மேலாக இருக்கலாம் ஆர் ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ இந்த 2 தான் வந்துட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னொரு இன்புட் போடுறதுனால லைக் சேம் வே இன்னொரு இன்புட் போடலாம். மேல் ஃபீமேல் ஆர் லைக் சம் அதர் ஜெண்டர். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு லைக் ரேடியோ குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். 2 ஆர்எல்ஸ் செக் பாக்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக லைக் 4-5 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி குரூப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு லைக் ரேடியோ. இதுக்கு வந்துட்டு டைப் ரேடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வரது எல்லாத்துலேயும் இந்த ஃபார் அப்படின்றத லேபிளில் கொடுத்துருப்போம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த லேபிள் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இந்த இன்புட்டுக்கு திஸ் லேபிள் இஸ் ஃபார் திஸ் இன்புட். பார்த்தீங்கன்னா இந்த நேமும் வந்துட்டு ஃபாரோட நேமும் லைக் கொடுத்துருக்கிற நேமும் சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் ஃபார், நத்திங் மச். ஸோ வந்துட்டு லைக் 2ம் டேக் ஆகி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காகன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு முக்கியமான இன்புட் செலக்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா, US, UK அந்த மாதிரி நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணுற நிறைய ட்ராப் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ராப் டவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு செலக்ட் இன்புட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்புட்ஸ் வந்துட்டு லைக் ஓப்பன் க்ளோஸ் டேக், நாட் செல்ஃப் க்ளோசிங். அதுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ ஸோ ஆப்ஷனை நம்ம கொடுப்போம். யூ கேன் சி வித் வேல்யூவோட. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை செலக்ட் பண்ணால் இந்தியா தான் வேல்யூ. ஸோ நம்ம ஐன் கூட வச்சுக்கலாம், whatever it is. கண்ட்ரி கோடு கூட வச்சுக்கலாம் ஐஎன் அப்படின்னு. ஸோ இதுதான் செலக்ட். நெக்ஸ்ட்டாக ஃபைனலி இந்த இன்புட்டுக்கெல்லாம் அப்புறம் சப்மிட். ஸோ எல்லா இன்புட்டுக்கும் நம்ம வந்துட்டு டேட்டா வாங்கிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணலாம். பட் இப்போ வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணி API காலோ எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் வெறும் HTML தான் இது. பட் ஸோ நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இன்புட் டைப் சப்மிட்னு இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான டேகை வந்துட்டு நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. லைக் பட்டன். ஸோ வந்துட்டு பட்டன் டைப் சப்மிட்.
ஸோ இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. பட்டன் மெனு, ரீசெட், சப்மிட் அப்படின்னு. நமக்கு தேவை இங்கே சப்மிட். ஸோ சப்மிட்டில் வந்துட்டு சப்மிட் பட்டன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இது தெரியும். லைக் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பேசிக் HTML ஃபார்ம் வந்துட்டு ஒர்க் ஆகும். யூ கேன் சி. ஸோ எஸ், இப்படி தான் வந்துட்டு ஒரு பேசிக் HTML இன்புட் ஃபார்ம். ஸோ இதுதான் லைக் இப்படி தான் கோட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் எல்லா இன்புட்டையுமே கவர் பண்ணிட்டேன். லைக் ப்ரைமரி இன்புட்ஸ் தேவையானது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ நார்மல் இன்புட் அண்ட் ஆல்சோ லைக் அனதர் திங் ஐ forgot to mention. ஸோ டைப் வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். எனிவே டு செக் ஆஃப் திங். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா யூ கேன் சி நம்ம பாஸ்வேர்டில் டைப் பண்ணோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஹைட் ஆகும். ஓ சாரி, மேட்சிங் தெரியல. ஸோ ஸ்பெல் மிஸ்டேக். பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா சி நம்ம இப்போ இதை டைப் பண்ணோம்னா லைக் நம்மளோட டெக்ஸ்ட் வந்துட்டு வியூவில் இருக்காது. ஸோ நிறைய இடத்துல இதை பார்த்துருப்பீங்க. ஸோ HTML வந்துட்டு அதையுமே சப்போர்ட் பண்ணுது. எஸ், தட்ஸ் இட் ஃபார் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் இன் HTML. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சிமேட்டிக் HTML பார்ப்போம். See you in the next video guys. Bye.